இப்ப வந்து நாங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறோம். சரி. அதுக்கு உங்களால எழுத முடியுமா? ஸ்பாட்ல எழுதணும். சிச்சுவேஷன் சார். ஓகே. நாங்க முத வரி வேணாலும் உங்களுக்கு கொடுத்துறோம். ஓ ஃபர்ஸ்ட் லைனே தெரியுங்க. பல்லவி ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துறோம். கொடுத்துறோம். ஓகே. தூத்துக்குடி கொத்த சாரி फ्रेंड्स தப்பா போகுது. ப்ளீஸ். தம்பி அதுதான்ப்பா முதல் வரி. தூத்துக்குடி கொத்தனா. சார் தமிழ் சினிமாவே புரட்டி போடுற ஒரு பாட்டு சார். வேற பாட்டு கொடுங்க. இல்ல இல்ல சிச்சுவேஷன் சொல்றாங்க. ஒரு கொத்தனா இருக்காரு. ஓகே. அவருக்கு ஒரு சித்தாள் மேல ஒரு லவ் ஆயி போச்சு. சரி. அந்த லவ்வுக்காக அவர் வந்து ஒரு வீடு கட்டினார். இப்ப நான் வந்து முத வரியை நான் சொல்றேன். தூத்துக்குடி கொத்தனார் நல்லா வீடு கட்டினார். அப்பாடா. ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த லவ்வுக்காக ஒரு தாஜ்மஹால் மாதிரி அவர் ஒரு வீடே கட்டுறாரு. ஓகே. இப்ப வந்து சாரி இதுக்கு மியூசிக் போடுறாரு. ஐயோ எங்கால டியூன் கொடுத்தாலும் எழுத மாட்டாரு. எழுதிட்டு இஷ்டத்துக்கு டியூன் போட்டு கொடுத்தா எழுதிடுவானா அவன்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? யாரு கவிஞர் இல்ல கூட்டு வந்திருக்கீங்களா சார் கவிஞர்? என்னதான் சொன்னாரு. சரி ஓகே சாரி. நீங்க அதை நோட் பண்ணலையா ஃப்ரெண்ட்? இல்ல புக் வச்சு பாருங்க சார். என்ன என்னங்கண்ணே மணி 3 ஆயிடுச்சா? சரியா? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமேட்டு அந்த பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு தான் எழுதுவாரு. பக்கத்துல பாம்பு என்ன மட்டும் நம்பு. இப்படி போயிடலாம். பக்கத்துல பாம்பு ஆஹா என்ன மட்டும் நம்பு. முடிச்சிட்டாருங்க. பாம்பு நம்பு. என்ன புதுசியா? தூத்துக்குடி கொத்தனாரு நல்ல வீடு நல்ல கட்டினாரு. வீடு கட்டினாரு. பக்கத்துல பாம்பு என்ன மட்டும் நம்பு. அது சொல்லு சார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு வரும் சார். அதுக்கப்புறம் நீங்க தேவதை. நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதை. அது எப்படி வச்சுக்கலாமா? தேவதை 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 தேவதை. சார் சும்மா வருது. தேவதை ஒண்ணு தேடி வந்தேன். தேடி நீ வந்து கேட்காம என் அன்பை தந்தேன். எப்படி சார்? தம்பி நோட் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாங்கிடு. சார் நான் சொன்னதா சார் எழுதுறாரு. யோசிச்சலாம் எழுதல சார். லாஸ்ட் லைன் குடிச்சோம் சார். இப்ப நீங்க இம்ப்ரெஸ் ஆகுறீங்க. நம்ம கட்ட போறோம் வீடு. நம்மள சேர்த்து வைப்பான் அந்த காடு. போதும் ரியோ எழுதுனது மூடு. அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது.